ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கத்தி வச்சு நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாதுங்க, நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ட்ரை மேங்கோ பவுட்ரு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கூட தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அதில் கலக்கி விடுங்க. நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவில் அந்த மசாலாவை நடுவில் ஸ்டஃப் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம மசாலாவில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால மசாலா நம்மளுக்கு உதிராமல் இருக்குங்க. அழகாக வெண்டைக்காய் உள்ளாரே அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவிலையும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது, வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம வெண்டைக்காவை அதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நம்ம ட்ராவல்லாம் போனால் இந்த மெத்தடில் செஞ்சு எடுத்து போனீங்கன்னா வீணாகவே ஆகாதுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். புளிப்பு சுவையோட நம்ம காஞ்ச மாங்காய் பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குங்க சுவை. அதில் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. எண்ணெயிலே வேகணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயங்க, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க நான். கூடவே 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. வெங்காயமும் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல. நீங்கள் இதுக்கு சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சுட சுட சப்பாத்திக்கு நல்லா சூப்பரான சுவையான ஒரு வெண்டைக்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.